இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஏதோ ஒரு மாஸ் மூவில ஒரு இன்ட்ரோல் பிளாக் பார்த்தா எப்படி இருக்கும் அவ்வளவுதாங்க. சில்லறையெல்லாம் செதற விடுற மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ. உண்மையிலே சொல்றேன், விஜய் சேதுபதி இதை வந்து பயங்கரமா சூப்பரா ஒரு மாசான ஒரு மொமெண்டா மாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அங்க இருக்க ஆடியன்ஸ், டேய் யாரா நீங்க, என்னடா எல்லாம் ஃபயர் விடுறீங்க அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கைத்தட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க. இந்த அசிங்கம் தேவையா? பார்வதிக்கும் கமருதனுக்கும் இந்த அசிங்கம் தேவையா? சீரியஸ்லி சொல்றேன், உச்சகட்ட அசிங்கம். இது வரைக்கும் ஒரு கண்டஸ்டன்ட் இவ்வளோ கேவலப்பட்டு வெளியே வந்ததில்லை. பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுக்கும் போது கூட இந்த மாதிரிலாம் இல்லை. டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் உள்ள கூப்பிட்டு கன்ஃபரன்ஸ் ரூமில் கூப்பிட்டு ரெட் கார்டு கொடுக்க சொல்லிட்டு அப்படியே வெளியே அனுப்பினாரே தவிர இவ்வளோ அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த மாதிரிலாம் எந்த ஒரு கண்டஸ்டன்ட் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லை. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப 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 இவங்களுக்கு டிசர்விங்கான ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த இடத்துல ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, ஏன்னா அவங்க பண்ணதுக்கு தான் உங்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் அந்த லைவில் பார்க்கும்போது கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ நான் லைவில் பார்த்து வச்சு சொல்கிறேன், அதில் வந்து அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது லைஃபை தொலைச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல கானா வினோத் எவ்வளோ சொன்னார், டே கமருதீனே அவள் கூட சேராத அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பயாவது நீ கேட்டிருக்கணும். அட்லீஸ்ட் விஜய் சேதுபதி சொன்னார்ல, அப்பயாவது நீ கேட்டிருக்கணும். நீ பாட்டுன்னு எதையுமே கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுன்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், கடைசியாக உனக்கே அது வந்து ஆப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படி என்னடா உனக்கு லவ்ஸு? அப்படி என்ன உனக்கு லவ்ஸு? ஒரு 2 நாள் பார்வதிக்கு ஆப்படிச்சு தானே சுற்றினேன். அதே மாதிரி சுற்றிட்டு இருந்தா என்ன, அது 3வது நாள் போய் திருப்பி பார்த்தேன், மன்னிப்பு கேட்டு திருப்பி மெர்ஜான, அவ்வளோதான் 4வது நாள் வெளியே வந்துட்டேன். அவ்வளோ அதாவது ஒரு கண்டஸ்டன்ட் எந்த அளவுக்கு உருமாற முடியும் அப்படின்றத கமருதீன் வச்சு புரிஞ்சுக்கலாம். சுய புத்தி இல்லைன்னா இதுதான். அதாவது கொஞ்சமாவது யோசிக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் வந்து யாராவது சொல்கிறதையாவது கேட்கணும், இல்லை கொஞ்சமாவது சிந்திக்கணும். ரெண்டுமே இல்லாமல் மக்கா இருந்தால் இதுதான் சுச்சுவேஷனு. என்னன்னா அரோரா கூட இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருந்தான், முடிஞ்ச அளவுக்கு வாய் விடாமல் இருந்தான். இப்போ கூட விஜய் சேதுபதி அந்த மாதம் அந்த 2 ரெட் கார்டு எடுத்து இப்படி காமிக்கும் போது அரோரா ஒரு பக்கம் கதறாங்க. என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டு இவன் இந்த மாதிரி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்க அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோ டச்சிங்காக இருக்குது. ஆனால் இந்த விளக்கண்ண என்னன்னா பாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். அதனால தான் பாரு கூட ஜோடியாக போட அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாங்க. மாஸ் அதாவது பைசா வசூல் மொமெண்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் கைத்தட்டி டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்மளை விட அங்கே எவனோ ஹாப்பியாக இருக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அங்கே இருக்க செட் ஆடியன்ஸு நம்ம எல்லாரையும் விட ரொம்ப குஜாலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எல்லாம் அப்படியே கைத்தட்டி ஒரு மாதிரி மாசான ஒரு மொமெண்ட்டை பார்த்து ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை பார்த்து கத்தனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அதை நரேட் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது உங்கள் அக்கா வந்து நீங்கள் பண்ணுறதை பார்த்து நல்லா இருக்குதா அப்படி நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களா, அதே மாதிரி உங்கள் அம்மா வந்து நீங்கள் பண்ணுறதை பார்த்து நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு சரி ஓகே உங்கள் வீட்லேயே போயிட்டு நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கார்டை எடுத்து காமிக்கும் போது பா அப்படி இருந்ததுங்க. விஜய் சேதுபதி சொல்லுவார்ல பா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன். ஆனால் எனக்கு உண்மையிலே சொல்லவா, பார்வதி கமருதீன் 2 பேரும் இவ்வளோ அசிங்கப்பட்டு போவேணாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. என்ன இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, கேரக்டர் வைஸ் ரொம்ப மோசமான ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அவங்க லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஷோவில், தமிழ்நாடே பார்க்குற ஒரு ஷோவில் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வெளியே போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். அதுலேயும் இந்த பார்வதி அம்மா எப்படிம்மா, அதாவது பார்வதி உங்கள் அம்மா இருக்காங்களே அவங்களையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தப்பு தான் சொல்லி ஆகணும். நான் அப்பயே சொன்னேன்ல, இந்த ஃபேமிலி ரவுண்டில் உள்ள வரும்போது அவங்க அம்மா பண்ணது ரொம்ப தப்பு. அவங்க அம்மா அட்லீஸ்ட் ஒரு 2 வார்த்தையாவது கண்டிச்சுட்டு போயிருக்கணும். டீசென்சின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் 2-3 வார்த்தை ஏற்றி விட்டு தான் போனாங்க. நீ ஆடுமா நல்லா தான் விளையாடுற அப்படின்ற மாதிரி. அதான் உங்கள் பொண்ணு எவ்வளோ நல்லா விளையாடுனாங்க பார்த்தீங்களா, இந்த அசிங்கம் தேவைங்களாங்க. எனக்கே பார்க்கும்போது இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இப்படி வந்தால் அவங்க மைண்ட் செட்டு, ஃபேமிலியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எவிக்ட் ஆகி வர்றவங்களோட மைண்ட் செட் இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஃபீல் தான் இருக்குது. அதை யோசிச்சு பார்க்கும்போது அந்த சுச்சுவேஷன் நின்று யோசிச்சு பார்க்கும்போது அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன் வேற யாரும் கிரியேட் பண்ணல, அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் பார்வதி சொல்கிறாரு, கமருதீன் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட பல முறை சொல்லி பார்த்துட்டேன், நீங்கள் பேசுறதுலாம் கொஞ்சம் ஹார்டான வேர்ட்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி, நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்றத அவர் விஜய் சேதுபதி சொல்கிறது உண்மை தான். நிறைய தடவை சொல்லிட்டாரு. என்ன அதை வந்து ஸ்ட்ரிக்டான வார்னிங்காக இல்லை, நம்மளும் அதான் சொல்லிட்டு இருந்தோம். சார் ஒரு எல்லோ கார்டாவது கொடுங்க சார், ரெட் கார்டு தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் எல்லோ கார்டாவது கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்போலாம் அந்த மனுஷன் கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக ரெட் கார்டு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி பார்வதிக்கு பலமுறை அவர் சொன்னார். ஆனால் என்ன ரொம்ப கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு சொன்ன மாதிரி சும்மா அப்படியே செவுல் அடிச்சா மாதிரி செருப்பால் அடிச்சா மாதிரி ஒரு மாதிரி பேசுறீங்களே, அப்படியே ஃபயராக இருக்குல்ல, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஃபயராக இருக்குல்ல. ஆக்சுவலாக பேச்சு கம்மி தான் வீச்சு தான் அப்படின்ற மாதிரி 4 வார்த்தை பேசினார். அதாவது உங்கள் அம்மா பார்த்தா எப்படி இருக்கும், உங்கள் அம்மா பார்த்தா பெருமைப்படுவாங்களா, உங்கள் அக்கா பார்த்தா பெருமைப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்து அந்த காடை காமிக்கும் போது அப்படியே பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
ஆனால் உங்களோட கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்வதி கமருதீன் இவங்க 2 பேரோட சகாப்தம், அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதோட முடியுது அப்படின்றத ப்ரோமோலேயே போட்டு அப்படியே ஃபயரை தெரிய விட்டுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய மக்கள் உண்மையிலே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கெஞ்சி காலில் உள்ளாத குறையா நேற்றுலேருந்து கதறிட்டு இருந்தாங்க, கொடுத்துருங்க ரெட் கார்டை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போதைக்கு வரக்கூடிய அப்டேட் படி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ரெட் கார்டு தான் பிளான் பண்ணியிருக்கானுங்க. சரி, அதுக்கப்புறம் சரி போகிறது போட்டோம், ஜோடியாகவே 2 வெளியே போட்டோம் அப்படின்ற மாதிரி 2த்தையும் துரத்தி விட்டுருக்காங்க. எனக்கு இப்போ லைவில் ஆனால் கமருதீன் அழுவதை பார்க்கும்போது திருப்பி சொல்கிறேன், அவன் அழுவதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. அதாவது லைஃபை தொலைச்சிட்டியாடா அப்படின்ற ஒரு வார்த்தை தான், கானா வினோத் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது. அதாவது கொஞ்சம் பேசும்போது கண்ட்ரோல் இருக்கணும், இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசக்கூடாது, பேசணும் அது என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது ஒரு ஷோ, 10 கோடி மக்கள் பார்க்குற ஒரு ஷோ அப்படின்னும் போது அந்த ஷோவில் வந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அந்த வார்த்தை நீங்க அசிங்கமான வார்த்தை பேசுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா டு தி எக்ஸ்ட்ரீம் கோர் வந்து எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போகிறது. அதுலேயும் நேற்று சாண்ட்ரா கூட பேசினால, இவங்க சாண்ட்ரா பேசுறது தப்பு தான், கமருதீன் அவங்க சொன்னது தப்பு தான். அதுக்கு வந்து இவன் பேசின வார்த்தை இருக்குல்ல, நீங்களும் இது வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்களுக்கு ஆமாம் பண்ணாமையா அப்படின்ற மாதிரிலாம் அது வந்து ரொம்ப இறக்கிட்டாங்க. ரொம்ப அந்த ஷோவோட ஒரு இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இவங்க வெளியே துரத்தி விட்டுருக்கணும். ஆனால் அப்போ வந்து ஆதிரை கிட்ட சண்டை போடும்போதே அவர் அதை பண்ணியிருக்கணும். ஆனால் அப்பயே விஜய் சேதுபதி அதை பண்ணலை, சும்மா 4 வார்த்தை ரோஸ்ட் மட்டும் பண்ணி அப்படியே உட்கார வச்சிட்டாரு. ஏன் அது எனக்கு இப்போ தான் டவுட் வருது, ஏன் அதை பண்ணலை அப்படின்ற மாதிரி. இப்போ விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுத்ததுக்கு ஃபயர் வர்றோம், சூப்பர் சார், மாஸ் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பண்ணாது இப்போ பேசுதானே ஆகணும். இந்த அளவுக்கு 2 கண்டஸ்டன்ட் இவ்வளோ தைரியம், அதாவது இத்தனாவது 90வது நாளில் வரைக்கும் இவ்வளோ தைரியமாக 2 கண்டஸ்டன்ட் வராங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான காரணம் என்னை பொறுத்தவரைக்கும் ஹோஸ்ட் தான் சொல்லுவேன். விஜய் சேதுபதிக்கு இப்போ ஃபயர் விடலாம், எல்லாம் பயங்கரம் சார், மாஸ் சார் சொல்லலாம், ஆனால் அவர் மேலே இருக்க தப்பையும் சொல்லி தான் ஆகணும். அந்த மனுஷன் ஒழுங்காக என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டார்டிங்லேருந்து அடிச்சு உதச்சி ஒழுங்காக இந்த வீட்டுக்குள்ளே வளர்த்துருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் வளர்த்தா இதான் நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பார்வதியில் திட்டவே மாட்டாருங்க, அதாவது உங்களுக்கு வந்து திட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப கொஞ்சிற மாதிரி இருக்கும். பார்வை என்ன பேசினாலும் ஏன் பார்வை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றவங்க கூட மட்டும் உங்களுக்கு வக்கு இல்லையா, உங்களுக்கு அது பண்ணுற இது இல்லை, துப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு வார்த்தையை கொண்டுவார். பார்வதிகிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாகவே ஒரு மாதிரி கொஞ்சிற மாதிரியே பேசுவார். அது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்காது. ஏன் ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேசுங்களேன், பேசினா என்ன பார்வை திட்டுருவாங்களான்னு பயமா அப்படின்ற மாதிரி நிறைய ரிவ்யூவில் நானே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வழியா இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு டிசர்விங்கான ஒன்று தான், ரெட் கார்டு கொடுத்தது 2 பேருக்கும் அப்படின்றது டிசர்விங்கான ஒன்று தான். ஆனால் அவங்க லைஃப்பை நினச்சி பார்க்கும்போது இவ்வளோ பேர் ஷோவில் அசிங்கப்பட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே அவங்க யாராக ஒன்றா இருக்கட்டும், எப்படியே ஒன்றா இருக்கட்டும், உண்மையிலே சொல்கிறேன் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், கொஞ்சம் அவங்கள நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. அவங்க பண்ணது அதுக்குன்னு தப்பு இல்லைன்னு சொல்ல, அவங்க பண்ணது தப்புன்றதுனால தான் போட்டு பொழுதும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளும் எல்லா வீடியோவில் கதறிட்டு இருந்தது காரணம் அதான், கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன தோணுதுன்னா, ஓகே இவங்க பண்ண தப்புக்கான கரெக்டான ஒரு இது தண்டனை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே பட்சத்தில் 2 பேரும் அவ்வளோதான் காலி ஆகிட்டாங்க. வெளியே வந்து எப்படி பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்படி ஒரு இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்படி இதை ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூ யூடியூப் சேனல்ஸ்லாம் இன்டர்வியூ எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் அவங்ககிட்ட கேட்காதீங்க, கேட்டால் அவங்க ஒரு உருட்டுவாங்க. ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க போக்கிலே இருக்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 பேர் ஃபேமிலியும் சரி அவங்களுக்கும் சரி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ அசிங்கம் அவங்க டிசர்வ் ஆன ஒரு ஆள் தான், ஏன்னா அந்த மாதிரி வேலையை தான் அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த அசிங்கப்பட்டு வெளியே போகிறது, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.